வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். T20 உலகக்கோப்பையுடன் நாடு திரும்பிய இந்திய அணி. டெல்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. பிரதமர் நரேந்திர மோடியுடன் இந்திய அணி வீரர்கள் சந்திப்பு. உலகக்கோப்பையுடன் சென்று வாழ்த்து பெற்றனர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அரசு ஊழியர்கள், காவலர்கள் தபால் வாக்கு அளிக்கும் பணி தொடக்கம். வட்டாட்சியர் அலுவலகத்தில் வாக்குகள் பெறப்படுகின்றன. விக்கிரவாண்டியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பரப்புரை. திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவிற்காக வாக்கு சேகரிக்கிறார். அதிமுகவினர் வாக்குகளை வீணடிக்காமல் பாமகவிற்கு வாக்களிக்க வேண்டும். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தொடர்பாக ராமதாஸ் வேண்டுகோள். அதிமுகவினர் அனைவரும் அவர்களின் வாக்குகளை வீணடிக்காமல் தீய சக்தி திமுகவை வீழ்த்துவதற்காக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழம் சின்னத்தில் செலுத்த வேண்டும், வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நீட் தேர்வில் விலக்கு கேட்ட விஜயின் பேச்சு பாஜகவுக்கு உதவும் என அண்ணாமலை பேட்டி. அறிவியல் பூர்வமாக புள்ளி விவரங்களை வைத்துக் கொண்டு விஜய் பேசியிருக்க வேண்டும் என்றும் கருத்து. ஆனா இன்னைக்கு விஜய் அவர்களும் கூட திமுக சார்ந்த அரசியல் நான் கையில் எடுக்க போறேன்னா மோஸ்ட் வெல்கம், நோ ப்ராப்ளம். திமுக சார்ந்த அரசியல் கையில் எடுத்தாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி மட்டும் தனித்திருக்கும். எங்களுக்கு அது சந்தோஷம். ஏன்னா எங்களுடைய இடத்துல நாங்கள் விளையாட போறோம். ஸோ விஜய் அவங்களும் திமுக எடுத்திருக்கக்கூடிய அப்படியே அந்த கொள்கை முடிவை சார்ந்து போறாங்க, போகட்டும், சந்தோஷம். திமுக அங்கேயே இருக்கட்டும், போட்டு சந்தோஷம். அதிமுகவும் அந்த பக்கம் இருக்கிறாங்க, சந்தோஷம்னா எங்களுடைய அரசியல் இன்னும் எளிமையாகும். சேலத்தில் கொல்லப்பட்ட அதிமுக நிர்வாகி சண்முகத்தின் உடலை பெற குடும்பத்தினர் மறுப்பு. 5 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடும் காவலர்கள். சேலத்தில் அதிமுக நிர்வாகி கொல்லப்பட்டதற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். குற்றவாளிகளை உடனே கைது செய்ய வலியுறுத்தல். திருநெல்வேலியின் அடுத்த மேயராக ராமகிருஷ்ணன் அல்லது உலகநாதன் தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு. துணை மேயராக உள்ள ராஜுவின் பெயரும் பரிசீலிக்கப்படுவதாக தகவல். கோயம்புத்தூர் மேயர் பதவி போட்டிக்கான போட்டியில் உள்ள 5 பேர். மீனா லோகு, லக்குமி இளஞ்செல்வி உள்ளிட்டோரின் பெயர்கள் பரிசீலனை. கோவையில் மெட்ரோ ரயில் திட்டம் தொடர்பாக ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி அதிகாரிகள் ஆய்வு. நிதி உதவி வழங்க மத்திய அரசிடம் விருப்பம் தெரிவித்தனர். சிதம்பரம் அருகே வரகூரில் 2 ஆசிரியர்களே உள்ள அரசு பள்ளிக்கு கூடுதல் ஆசிரியர். நியூஸ் 18 செய்தி எதிரொலியாக ஆதி திராவிடர் நலத்துறை நடவடிக்கை. கோயம்பேடு பார்க்கிங்கில் ஆம்னி பேருந்துக்கு தீ வைத்தவர் கைது. சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் காய்கறி சந்தையில் வேலை பார்த்தவர் பிடிபட்டார். அந்தியூர் அருகே நான் தான் கடவுள் என கூறிக்கொண்டு கடவுள் சிலை மீது ஏறி அமர்ந்தவர். தனக்கு அபிஷேகமும் செய்து கொள்ளும் பன்ருட்டி அருகே பூமிக்கு அடியில் 2000 லிட்டர் மெத்தனால் பதுக்கப்பட்ட பெட்ரோல் பங்கிற்கு சீல். கள்ளச்சாராய உயிரிழப்புகள் தொடர்பான வழக்கில் கைதானவர் அளித்த தகவலின் அடிப்படையில் நடவடிக்கை. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே 10 ஏக்கர் நிலத்தை அடியாட்களுடன் அபகரிக்க முயற்சி என புகார். 127 ரவுடிகளை பொதுமக்கள் சிறைபிடித்த நிலையில் கைது செய்த காவல்துறை. தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 520 ரூபாய் உயர்வு, மீண்டும் 54,000 தொட்டது.
17 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அணி வென்றெடுத்த 2020 உலகக்கோப்பையை ரசிகர்களின் உற்சாக வரவேற்புக்கு மத்தியில் டெல்லி வந்தடைந்தது. உலகக்கோப்பையுடன் வீரர்கள் மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்ட வீடியோக்களை பிசிசிஐ வெளியிட்டுள்ளது. பார்படோஸில் கடந்த 29ஆம் தேதி நடந்த இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை 7 ரன்கள் வித்தியாசத்தில் வென்று இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது. பெரில் புயல் காரணமாக இந்திய வீரர்கள் நாடு திரும்புவது தாமதமான நிலையில் ஏர் இந்தியாவின் சிறப்பு விமானம் மூலம் அவர்கள் டெல்லி வந்தடைந்தனர். அவர்களை பிசிசிஐ நிர்வாகிகள் வரவேற்றனர். பின்னர் விமான நிலையத்திலேயே கேக் வெட்டி கொண்டாடினர். வீரர்கள் வரவேற்க விமான நிலையத்துக்கு வெளியே திரண்டிருந்த ஏராளமான ரசிகர்கள் T20 உலகக்கோப்பையுடன் வந்த கேப்டன் ரோஹித் சர்மாவை கண்டு உற்சாக கோஷமிட்டனர். விராட் கோலி, ஹர்திக் பாண்டியா, பும்ரா, சஞ்சு சாம்சன், சிராஜ் உள்ளிட்ட வீரர்கள் வெளியே வந்ததும் ரசிகர்கள் அவர்களுக்கு வாழ்த்து கூறினர். பின்னர் பேருந்து மூலம் வீரர்கள், பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் உள்ளிட்டோர் ITC மௌரியா ஹோட்டலுக்கு சென்றனர். இதற்கிடையே விமானத்தில் பெட்டியிலிருந்து உலகக்கோப்பையை எடுத்து வீரர்கள் பூரிப்புடன் பார்க்கும் காட்சியையும் கையில் எடுத்து கொண்டாடும் காட்சிகளையும் பிசிசிஐ பகிர்ந்துள்ளது. इस अमेजिंग फीलिंग मैन, इसके लिए काफ़ी मेहनत की है ये हाथ में आने के लिए. மும்பையில் மாலை 5 மணிக்கு இந்திய அணி வீரர்கள் திறந்தவெளி பேருந்தில் ஊர்வலமாக செல்ல உள்ளனர். இரவு 7 மணிக்கு வான்கடை மைதானத்தில் கொண்டாட்ட நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. டெல்லி ITC மௌரியா ஹோட்டலுக்கு வந்த இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா அங்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட கேக்கை வெட்டினார். முன்னதாக ஹோட்டலுக்கு வெளியே கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் கலைஞர்களுடன் கேப்டன் ரோஹித் சர்மா நடனமாடினார்.